Hi guys, welcome to my vlog. நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு யூடியூப் சேனல் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். மொபைல் ஃபோனு அதே போல் கம்ப்யூட்டர் இந்த ரெண்டையும் யூஸ் பண்ணி எப்படி ஒரு யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். இதில் பேசிக் இன்ஃபோ, பிராண்டிங், செட்டிங்கு, அட்வான்ஸ் செட்டிங், அதே போல் கஸ்டமைசேஷன் எல்லாம் இருக்குது. வாங்க பார்க்கலாம். யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணுறதுக்கு நமக்கு முதல்ல தேவை ஜிமெயில் அக்கௌண்ட்டு. அந்த ஜிமெயில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதே போல் அந்த ஜிமெயில் அக்கௌண்ட்டு அந்த ஃபோன்லேயும் கம்ப்யூட்டர்லையும் லாகின் பண்ணியிருக்கணும். உங்கள் மொபைல் ஃபோனை எடுத்துக்கங்க, அதில் யூடியூப் ஆப்ஸை ஓப்பன் பண்ணுங்கள். மேலே ரைட் கார்னரில் உங்கள் ப்ரொஃபைல் பிக்சரை கிளிக் பண்ணுங்கள். அதில் யுவர் சேனலை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து க்ரியேட் சேனலை கிளிக் பண்ணுங்கள். இன்கேஸ் உங்களுக்கு க்ரியேட் சேனல் வரலன்னா அவங்க சேனல் ஏற்கனவே க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ அதில் கஸ்டமைஸ் பண்ணுங்கள். உங்களுடைய சேனலுடைய பேரை டைப் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்ச பேரை. அதே போல் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் உங்களுடைய சேனலை பற்றி உள்ள ஃபுல் இன்ஃபர்மேஷன் நீங்கள் என்னென்ன சொல்ல போகிறீங்க அப்படிங்கிறத டைப் பண்ணிங்க. பேக் வந்தீங்கன்னா உங்கள் சேனல் க்ரியேட் ஆகிடுச்சு. இவ்வளோ தாங்க ஃபோனில் யூடியூப் சேனல் ஒரு க்ரியேட் பண்ணுறது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது கம்ப்யூட்டர் மூலமாட்டு எப்படி ஒரு யூடியூப் சேனலை க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்கள் கம்ப்யூட்டரில் இன்டர்நெட் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணுங்கள். அதில் youtube.com டைப் பண்ணி என்ட்ரு பண்ணுங்கள். அதே போல் வலது கார்னரில் இருக்கக்கூடிய உங்களுடைய ப்ரொஃபைல் பிக்சரை கிளிக் பண்ணுங்கள். அதில் உங்களுடைய சேனலை கிளிக் பண்ணுங்கள். அடுத்தால் க்ரியேட் சேனலை க்ரியேட் பண்ணுங்கள். இன்கேஸ் உங்களுக்கு க்ரியேட் சேனல் வரலன்னா ஏற்கனவே உங்கள் சேனல் க்ரியேட் ஆகிடுச்சு. அதை எடிட் பண்ணி உங்களுடைய சேனலுடைய பேர், உங்களுடைய சேனலுடைய இன்ஃபர்மேஷன், டிஸ்கிரிப்ஷன் இதெல்லாம் கொடுத்துருங்க. அதுக்கு அடுத்தால் உள்ள லிங்க்கில் உங்களுடைய ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, ட்விட்டரு என்னென்ன சோசியல் மீடியா ஆட் பண்ணணுமோ ஆட் பண்ணிங்க. அதோட உங்களுடைய இமெயில் அட்ரஸையும் அதில் ஆட் பண்ணிங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது பிராண்டிங் இன்ஃபர்மேஷன். இதில் நம்ம எப்படி ப்ரொஃபைல் பிக்சரை சேஞ்ச் பண்ணுறது. ஒரு ப்ரொஃபைல் பிக்சர் பிஎன்ஜியில் உள்ளதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்க. அதை அதுக்கேற்ற உங்களுக்கு எப்படி வேணும்னு கிராப் பண்ணிங்க. அதை ஆட் பண்ணிங்க. அதுக்கு அடுத்தால் பேனர் இமேஜ் நீங்கள் ஏற்கனவே க்ரியேட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த பேனர் இமேஜை போய் அதை எடிட் பண்ணி உங்களுக்கு என்னென்ன டைப்பில் வேணும் அப்படிங்கிற கண்டிஷனில் அதை சேவ் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வாட்டர்மார்க். இது நான் எல்லாருக்கும் என்கரேஜ் பண்ணுறது இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் மட்டும்தான் என்கரேஜ் பண்ணுறேன். அதுதான் நமக்கு நல்லதுன்னு தோணுது. இதை பற்றி வேறு வீடியோவில் பேசலாம். இதில் 3 டைப் பாட் இருக்குது. ஃப்ரண்ட்டில் 5 செகண்டுக்கு ஒருக்கா, இல்லைனா கஸ்டமைஸ் டைமும் இருக்குது. நான் என்னுடைய வீடியோவில் பார்த்திங்கன்னா என்டையர் வீடியோவுக்கு தான் என்னுடைய சேனலில் நான் போட்டிருக்கேன். அதை அப்படியே பண்ணி கடைசியில் போய் பப்ளிஷ் பண்ணிங்கன்னா உங்களுடைய சேனல் ப்ரொஃபைல் பிக்சரோட பப்ளிஷ் ஆகிடும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் செட்டிங். இது நம்மளுடைய லோகோ கார்னரில் கிளிக் பண்ணி யூடியூப் ஸ்டுடியோ போனீங்கன்னா யூடியூப் ஸ்டுடியோவில் தான் நம்ம அட்வான்ஸ் செட்டிங் பண்ண முடியும். அதே போல் லெஃப்ட் பாட்டத்தில் பார்த்திங்கன்னாக்கி செட்டிங் இருக்குது. அதில் போனீங்கன்னா ஜெனரல் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த கரன்சியை எதிர்பார்க்குறீங்கன்னு பண்ணலாம். அடுத்தால் பேசிக் இன்ஃபோ, நீங்கள் எந்த நாட்டில் இருக்கிறீங்க அப்படிங்கிறத பண்ணுங்கள். அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா கீவேர்டு, உங்களுடைய சேனலை எல்லோரும் எப்படி சர்ச் பண்ணி பார்த்தாக்கி ஈஸியாக சர்ச் பண்ணி வர்றது. அதே போல் உங்களுடைய சேனல் எதை பற்றி சொல்லுது அதுக்குள்ளே டேகையும் பண்ணிங்க. அதுக்கு அடுத்தது அட்வான்ஸ். உங்கள் சேனல் நாட் மேட் ஃபார் கிட்ஸ்னு நினச்சிங்கன்னா அதை இப்போவே ஆக்டிவேஷன் பண்ணிடுங்க. அப்போ நீங்கள் எப்போ வீடியோ போட்டிங்கனாலும் அது உங்களுக்கு நீங்கள் செட்டிங்கில் போய் செட் பண்ண வேண்டியதில்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நான் அந்த காட்டுற மாதிரியே இதெல்லாம் ஆக்டிவேஷனாக இருக்கும். அதுக்கு அடுத்தால பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்ட் ஃபீச்சர். அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபியூச்சர் எலிஜிபிலிட்டி. இந்த ஸ்டாண்டர்ட் ஃபீச்சர் நார்மலாகவே உங்களுக்கு எனபிள் ஆகிருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா ரெண்டாவது வரக்கூடிய இன்டர்மீடியட் ஃபீச்சர் நீங்கள் ஆக்டிவேஷன் பண்ணியிருக்கணும். அது எனபிள் பண்ணுறதுக்கு உங்களுடைய ஃபோன் நம்பரு, அப்படி இல்லைனா இமெயில் வெரிஃபிகேஷனு, இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று கொடுத்து நீங்கள் அதை வெரிஃபை பண்ணிங்கன்னா வித்தின் 1 டேயில் அது எனபிள் ஆகிரும். இது எனபிள் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் கஸ்டம்டு தம்ப்நெயிலு, அதே போல் லைவ் ஸ்ட்ரீமு, மோர் தென் 15 மினிட் வீடியோலாம் நீங்கள் பப்ளிஷ் பண்ண முடியும். அடுத்தது பார்த்திங்கன்னா அட்வான்ஸு ஃபீச்சர். அட்வான்ஸ் ஃபீச்சர் பார்த்திங்கன்னா புதுசாட்டு ஜிமெயில் யாரெல்லாம் க்ரியேட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் வருது. ஃபேஸ் ஐடி, வேலிட் ஐடி, வீடியோ வெரிஃபிகேஷனு, சேனல் ஹிஸ்ட்ரி இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் ஏதாவது ஒன்று நீங்கள் ஆக்டிவேஷன் பண்ணி நீங்கள் வெரிஃபை பண்ணி முடிச்சிங்கன்னா வித்தின் 24 ஹவர்ஸில் உங்கள் சேனலில் உள்ள
அட்வான்ஸ் ஃபீச்சர் வந்து எனேபிள் ஆயிரும். அடுத்தால் நாம் பார்க்க போகிறது அப்லோடு டிஃபால்ட். இது வந்து நீங்கள் எப்போல்லாம் உங்களுடைய வீடியோ ஒரே கண்டென்ட்லேயே போடுறீங்கன்னா நீங்கள் எப்போவுமே டைப் பண்ண வேண்டியதில்லை. அதனால டைட்டில் நீங்கள் டைப் பண்ணலாம். நான் வந்து டைட்டில் வித்தியாசமாக வர்றதுனால நான் டைட்டில் டைப் பண்ணல. டிஸ்கிரிப்ஷனில் மட்டும் என்னை பற்றி நான் இந்த வீடியோ எதை பற்றின்னு போட்டு வச்சுருக்கேன். மீதி உள்ள நான் டைப் பண்ணிக்குவேன். அதே போல் என்னுடைய வீடியோ லிங்க்கு, என்னுடைய சோஷியல் மீடியா லிங்க் இதெல்லாம் அதில் இருக்குது. அதே போல் டேகு நான் பேசிக்காக நான் இதெல்லாம் பப்ளிஷ் பண்ணுறனோ அதே போல் பேசிக்காக உள்ள டேக் எல்லாத்தையும் நான் டைப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த டைமில் நமக்கு வீடியோ போடும்போது நமக்கு அது பிரச்சனை இல்லாமல் இருக்கும். அடுத்த அட்வான்ஸ் செட்டிங்கில் பார்த்திங்கன்னா உங்களுடைய கேட்டகரியை நீங்கள் சூஸ் பண்ணிங்க. எந்த கேட்டகரியோட வருதுன்னு அதை சூஸ் பண்ணி கடைசியில் சேவ் பண்ணிடுங்க. யூடியூப்பில் காசு சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஏர்ன் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் உள்ள உங்களுடைய ரிக்குவயர்மெண்ட் தெரியும். 1000 சப்ஸ்கிரைபர் வேணும். அதே போல் 4000 வாட்சிங் ஹவர்ஸ் வந்து லாஸ்ட் 365 டேஸில் வேணும். அப்படி இல்லைனா 90 டேஸில் உங்களுடைய ஷார்ட் வீடியோ வந்து 10 மில்லியன் போயிருக்கணும். அதே போல் கம்ப்ளீட் இந்த பேசிக்கில் 2 க்ரீன் பட்டனும் உங்களுக்கு கிளிக் இருந்திருக்கணும். அதே போல் கம்ப்ளீட் த பேசிக்கில் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆகிருக்கணும். ஃபாலோ த கம்யூனிட்டி கைட்லைன் கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அந்த ரெண்டும் க்ரீனில் இருக்கணும். அதே போல் இன்னொன்று வி வில் இமெயில் யூ ஒன்ஸ் யூ ரீச் த ரிக்குவயர்மெண்ட், அதையும் நீங்கள் க்ரீனில் டிக் பண்ணியிருக்கணும். இதெல்லாம் பண்ணி முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுடைய யூடியூப் சேனல் ரெடி. நல்ல கண்டென்ட்டை போட்டு உங்களுடைய யூடியூப் சேனல் வளர எங்களுடைய வாழ்த்துக்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு யூடியூப் டியூட்டோரியல் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.